ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين قال تعالى في آية أخرى ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون قال أيضا أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت وإذ قال لبنيه ما تعبدون من بعدي قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஜும்மாவுடைய நேரம் என்பது, ஜும்மாவுடைய உரை என்பது 2 ரக்காஅத்துகளுக்கு சமமான ஒரு உரை. மற்ற எந்த பயானுக்கும் அப்படியான ஒரு நன்மை இந்த ஜும்மாவுடைய உரைக்கு இருப்பது போல் இருக்காது. ஏன்னா லுகருடைய ரக்காத் 4 ரக்காத் இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜும்மாவுக்கு நம்ம 2 ரக்காத் தான் தொழுகிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். மீதி 2 ரக்காத்துடைய நன்மை இந்த சொற்பொழிவில் இருக்கிறது. இதுல பேசுறது நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்கள் தொழுகையில் இருப்பது போன்ற ஒரு உணர்வில் இருக்க வேண்டும். ஏன் அப்படி சட்டம்னா, தொழுகைக்கு எதெல்லாம் கூடாது, தூங்கக்கூடாது. தொழுகையில என்ன நடக்குதுன்னே தெரியாம தூங்குனீங்கன்னா ஒழு போகக்கூடிய நிலைமை உருவாச்சுன்னா தூக்கத்தின் மூலம் தொழுகையே சேராமல் போய்விடும். அங்கதான் குர்ஆன்ல அல்லாஹ் இந்த மாதிரி அலட்சியத்தோட தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு தான் ஃபவைலுல் லில்முஸல்லின்னு சொல்றான். எதுவுமே அல்லாஹ் என்னுடைய வழிபாடை அங்கீகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் இந்த ஜும்மாவில் இருக்க வேண்டும். தூங்குறது, என்ன நடக்குன்னே தெரியாம அறியாம தூங்குறது, ஒரு போச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு உணர்வு இல்லாத அளவுக்கு தூங்குறது, அப்புறம் உரை நிகழ்த்து முடித்த உடனே யாராவது எழுப்பி விட்டா எதிர்த்து அப்படியே தொழுகிறது, ஒளி செய்ய போறது இல்லை. இவர்களைத்தான் அலட்சியமிக்க தொழுகையாளிகள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆக இந்த ஜும்ஆ என்பது அதனுடைய உரையில் நாம் இப்போ இருக்கிறோம்னு சொன்னா 2 ரக்காத்துகளுக்கு ஈக்குவலான நன்மையை நல்ல முறையில் கவனிக்கும் போது, அதை உற்று நோக்கும் போது, அதில் நமக்கு என்ன பாடம் படிப்பினை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் அதனுடைய நன்மையை நீங்க முழுசா அடைய முடியும். ஆக அலட்சியமாகவும் பொதுபோக்காகவும் நம்முடைய உடலில் சோம்பேறித்தனத்தை கொண்டவர்களாகவும் இல்லாமல் இந்த நன்மை எனக்கு கிடைக்க வேண்டும்,
இந்த 2 ரக்காத்துக்கு ஈக்குவலான இந்த சொற்பொழிவில் முழு பலனையும் நான் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சொன்னா, நம்முடைய பார்வையில இஸ்லாம் என்பது ஒவ்வொருத்தரும் அவங்க புரிந்த மாதிரி வாழ்றத பார்க்கிறோம். இஸ்லாம்னா அவங்க புரியுறது இஸ்லாம் ஆகி போச்சு. ஆனால் இன்று நாம் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம், நபிமார்களுடைய பார்வையில இஸ்லாம் எப்படி இருந்தது? இஸ்லாத்தின் பார்வையில் நபிமார்கள் இருந்தார்கள். அதே கண்ணோட்டத்தோடு தான் நபிமார்களும் இஸ்லாத்தை பார்த்தார்கள். ஒரு நகமும் சதையும் போல. அதை அவங்களை விட்டு பிரிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இஸ்லாம் என்பது தொழுகை, 5 வேளை தொழுதா போதும், தாடி வச்சா போதும், இதுதான் இஸ்லாம்ங்கிறதுக்கு ஒரு வரையறை. ஆனா அதை தாண்டி நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஹராம செய்யலாம், ஹலால கைவிடலாம். எனக்கு தோதுவா இருந்தா உணவுல மட்டும் ஹலால் ஹராம் பார்ப்பேன், சம்பாத்தியத்தில் அதை பார்க்க மாட்டேன். அது என்னுடைய இஷ்டம். அங்க இஸ்லாத்தை நான் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்படிங்கிற ஒரு நிலைமை. இதுல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு பேராசிரியர், அவர் ஒரு முஸ்லிம், அவர் பேர் அன்வர். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவர் இஸ்லாம் எந்த வகையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடைமுறையில் இருக்கிறது என்பதை ஒரு ரிசர்ச்சாகவே எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சரியம் சொன்னா, முதல் 7 இடத்துல இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய, வாழ்வியல் நெறியாக பின்பற்றக்கூடிய நாடுகளுடைய பட்டியலை அவர் போடுறார். அப்படி பார்த்தா முதல் இடத்துல நீங்க நினைச்சிருப்பீங்க சவுதி அரேபியா வந்துடும். அவர் முதல் இடத்துல நியூசிலாந்த கொண்டு வர்றார். நியூசிலாந்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அந்த இஸ்லாம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் ஹராம் ஹலால பேணி அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் பார்க்கிறாங்கிற எண்ணத்தோட நடக்கிறாங்க. அப்புறம் ஐஸ்லாந்து, பின்லாந்து, சுவிட்சர்லாந்து, இப்படி நிறைய நாடுகளை பட்டியலிட்டார். இதுல முதல் 10 இடத்துல கூட எந்த இஸ்லாமிய நாடு பிடிக்கல. கத்தார் கூட உள்ள வரல. குவைத் 38வது இடத்துக்கு வந்திருக்கு. மலேசியா 48வது இடத்துக்கு வந்திருக்கு. சவுதி அரேபியா எத்தனை இடம் தெரியுமா? 135வது இடம். கேட்டா புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்கா மதீனா அங்கதான் இருக்கு. ஆனா அங்கேயே முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இல்லை. 135வது இடத்துக்கு போயிட்டான். 135 138 வரைக்கும் போயிட்டு இருக்கான். அவன் பின்னுக்கு போறான். அப்படி 38வது இடத்துல இருக்கு குவைத். மலேசியா 48வது இடத்துல இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் சொல்றாரு, பள்ளிவாசலுக்குள் போகும்போது நம்ம முஸ்லீமா இருந்தா போகுது, வெளியில வந்துட்டா யார் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஜினா செய்யணுமா செஞ்சுக்கலாம். இப்படியான நிலைமைக்கு ஆயிட்டாங்கன்னு சொல்ல வர. போதைக்கு அடிமையானுமோ ஆயிக்கலாம், என்னென்ன பாவங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். சைனாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர், அவர் இந்த செல்போன்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆள். அவரு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நிறைய முஸ்லிம்
தொழிலதிபர்கள் என்னிட்ட பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. பர்ச்சேஸ் பண்ண வரும்போது நான் உணவு சாப்பிடுங்க, எனக்கு என்கிட்ட வரவங்கள நான் விருந்து உபசரி பண்ணுவேன். அப்ப என்கிட்ட கேட்பாங்க, இந்த சாப்பாடு ஹலாலா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்கு ஹலால் உணவை மட்டும்தான் பரிமாறுவேன். ஆனா தொழில் வரும்போது நீங்க குவாலிட்டிய லோ குவாலிட்டி நீங்க பொருளா கொடுத்தாலும் பரவாயில்லை, பிராண்டட் நேம் போட்டு கொடுங்க. இது ஹராம் இல்லையா? இதெல்லாம் இஸ்லாத்துல ஹலால் ஆயிருமா? இப்போ பொருளாதாரத்துல பொதுமக்களை ஏமாத்துற திருட்டுத்தனம் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் கூட செய்யலாம், சாப்பாடுல மட்டும் ஹலால் ஹராம் பார்த்தா போதும் அப்படின்ட்டு பகிரங்கமாகவே ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையில் உள்ளவர், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் வெறுமனே உணவில் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், ஹலால் ஹராம் பார்க்கிறார்கள், வாழ்க்கையிலே பார்ப்பது இல்லை என்று சொல்லிட்டார். அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள்ல அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவரும் சொல்லிட்டாரு, முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸ் எதுவுமே இந்த லிஸ்டுக்குள்ளேயே வரல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்ப எங்க போய்கிட்டு இருக்கு நிலைமை? எந்த அளவுக்கு முஸ்லிம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதுக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கான விளக்கம் தெரியல. நீங்க ஒரே சாந்தி சமாதானம் பிற மதத்தவனுக்கு சொல்லும் போது சொல்லி பழகிட்டோம், சாந்தி சமாதானம் சாந்தி சமாதானம். முதல்ல அவனுக்கு சாந்தி சமாதானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு முஸ்லிம் சொன்னா அதுக்கு அர்த்தம் கட்டுப்பட்டவன், கீழ்ப்படிந்தவன். இதுதான் இஸ்லாம் என்பதற்கு நேரடி பொருள். இஸ்லாம்னா கட்டுப்படுதல், முஸ்லிம்னா கட்டுப்பட்டவன். இப்ப இந்த வார்த்தைக்கு பொருத்தமான ஆளா நம்ம இருக்கிறோமா? நம்ம வாழ்க்கை இருக்கா? கட்டுப்பட்டவன் என்று சொன்னால் மரணிக்கிற வரைக்கும் நீங்க கட்டுப்பாடு உடையவங்களா தான் இருக்கணும். உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பெரும் பாவத்திலிருந்து நீங்க விடுபடணும். சிறு பாவங்களுக்கான மன்னிப்பு அல்லாட்ட கேட்கணும். பெரும் பாவங்களை விட்டால்தான் சிறு பாவங்களுக்கான மன்னிப்பே கிடைக்கும் குர்ஆன் சுன்னாவுல தெளிவா சொல்லப்படுது. நீங்க அதெல்லாம் நடக்குதா? ஜினா வரைக்கும் போயாச்சு. ஆமா, ஆலிமான்ற பெண்ணு ஹாஃபில் என்ற குர்ஆனை மனனம் செய்த ஒருவரோடு ஜினா, ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். ரெண்டு பேருமே மார்க்கம் படித்தவங்க. அவங்களுக்கு தனித்தனி குடும்பம் இருக்கு. அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இன்னொருத்தோட சமாச்சாரம். இன்னும் சொல்ல போனா தாவா சென்டர்ல காயல் பணத்துல அட்மிஷன் போட ஒரு பெண் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு, ஏமா நீ எதுக்காக படிக்க வரையே இப்படி பரம்பரை முஸ்லீமா இருக்கிறிய, உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னு. இல்லை, நான் ஒரு காஃபிரோட தொடர்பாயிட்டேன், ஒழுக்கம் இல்லை, நீங்க படிக்க போய் சொன்னாங்க. என்ன சமாச்சாரம் தெளிவா சொல்லி எப்படி தொடர்பாச்சு? நான் ஆலிமா கோர்ஸ் படிக்கிறேன். சரி, நல்ல விஷயம்தான். அந்த ஆலிமா கோர்ஸுக்கு போகும்போது என்னை பைக்கில் கொண்டு போய் விடுறவனே ஒரு காஃபிர் தான். எப்படி? ஆலிமா கோர்ஸுக்கு பள்ளிவாசல் வச்சு நடக்கிற மதரசாவுக்கு இவ போறா, இவளை கொண்டு போய் விடுறது ஒரு காஃபிர். என்ன ஆயிப்போச்சுன்னா, படிக்க போறது ஆலிமா, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் படிக்க போறோம். கூட்டு போறவன் யாரு? லவ் பண்றவன். அப்ப இங்க இவ அப்படியே படிச்சாலும் தக்குவா இல்லைன்னு சொன்னா இவருடைய படிப்பு என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இது எதுக்கு சொல்ல வரேன்டா, இஸ்லாம் என்பது ஹிஜாபில் மட்டும் இருக்கிறது பெண்களுக்கு. இஸ்லாம் என்பது ஆண்களுக்கு தொழுகை தாடி அதில் இருக்கிறது. அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையில உள்ள இருக்கக்கூடிய சைனாக்காரர் தானே சொன்னார். இப்படி போயிட்டு இந்த வகையில தான் நபிமார்களை பற்றி குர்ஆன்ல அவங்க இஸ்லாம்னா எப்படி புரிஞ்சிருந்தாங்க, அவங்க இஸ்லாத்தை எந்த அளவுக்கு வாழ்வியல் நெறியாக கடைபிடிச்சிருந்தாங்க,
எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சூழ்நிலைகள் எல்லாம் அதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாங்க, ஈமானுடைய தாக்கம் அவங்களுக்கு எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சில நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்றான். அது பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க, நாம் எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோங்கிறது தெரிய வரும். உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 131வது வசனத்துல, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்றான் அஸ்லிம், கட்டுப்படுங்கிறான். அஸ்லிம்ல இருந்து வந்ததுதானே முஸ்லிம். ஆக அந்த பேரை தான் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொல்றான், அஸ்லிம், கட்டுப்படு. அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாங்க கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், கட்டுப்படுவேன் சொல்லவில்லை, கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கூட அந்த வார்த்தை எல்லாம் போடல. இதுவரைக்கும் கட்டுப்பட்டேன் அப்படிங்கிறார். அஸ்லம்து, நான் கட்டுப்பட்டேன், நீ ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டேன். அவர் அதுக்கு முன்னாடி பல தியாகங்கள் செஞ்சிட்டார். நெருப்பு கூட்டத்துல தூக்கி எறியப்பட்டது கட்டுப்பட்ட அல்லாஹ்வு கட்டுப்பட்டதுனால, அல்லாஹ்வு கட்டுப்பட்டதுனாலதான். தாப்பன் வீட்டை விட்டு துரத்துனது அல்லாஹ்வு கட்டுப்பட்டதுனால. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம குர்பானி கொடுக்கிறதுக்காக முன் வந்தது அல்லாஹ்வு கட்டுப்பட்டதுனால. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுப்புண்டே இல்லாத பாலைவனத்துல அல்லாஹ் சொன்னாண்டு விட்டு போனார். கை குழந்தையோட, பச்சிலம் பாலகனோட, மனசு வரல. அல்லாஹ் சொன்னான், மனசை தேத்திக்கிட்டு செஞ்சார். அதுக்கப்புறம் தான் ஜம்சம் நீர்ங்கிற அந்த வரலாறே வருது. அந்த தியாகத்துல கிடைச்சது, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகத்துல கிடைச்சதுதான் அந்த ஜம்சம் நீர். ஆக சொன்னதை செய்தாரு. அதனால கட்டுப்படும் சொன்ன உடனே கட்டுப்பட்டேன் யா அல்லாஹ்ங்கிறார். அவருக்கு அந்த வார்த்தையை தெளிவா சொல்ல முடியுது, நம்மளால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நபிமார்கள் அல்லாஹ் சொன்னதை செய்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்த்திருக்காங்க. ஆம் செய்கிறோம் என்பதை உறுதியாகவே அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கும்போது சொல்றான், கட்டுப்படுன்னு சொல்லும்போது ஆம் கட்டுப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. நபிமார்கள் சொல்ல முடியுது என்று சொன்னால் அவர்களை வேற்று கிரகவாசிகள் அல்லாஹ் படைக்கல, மனிதர்களாகத்தான் படைச்சோம். ஆதம் நபி வழியில வந்தவங்க அவங்கெல்லாம். அப்படி இருந்தும் எப்படி உறுதி அவங்களால சொல்ல முடியுது? நம்மளாலையும் சொல்ல முடியல. உடனே சொல்லுவோம் அவங்க நபி, அதனால அவங்க சொன்னாங்க. நபிக்கும் 6 அறிவு தான், நமக்கும் 6 அறிவு தான். நபிமார்களுக்கு 2 கண்ணு தான், நமக்கு 2 கண்ணு தான், 2 கை தான், 2 கால் தான். எல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு? பதவி தான் வித்தியாசம். அவங்கள பல பேரும் ஈமானுக்கே உல வைக்கக்கூடிய அளவுக்கு மிரட்ட தான் செஞ்சாங்க. ஏன் என்ன கடவுள் சொல்ல மாட்டியாங்கிற அந்த கொடுங்கல் மன்னன் அந்த காலத்தில், இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் சொன்னான், என்னை கடவுள் சொல்ல மாட்டியா? அங்கேயும் கூட அவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த காலில் வாங்கி இந்த காலை விட்டு போகாம உன்னை சொல்லணும்னா உனக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். என்ன தகுதி? நீ கிழக்குல உதிக்கிற சூரியனை மேற்குல உதிக்க வைடா. நீ எனக்கு மட்டும் கடவுளா இருந்தா போதுமா? எல்லா படைப்புகளும் நீ கடவுளா இருக்கணும். செய்து காட்டு, உன்னை ஏத்துக்கிறேன்னாங்க. பதில் சொல்ல முடியாம தலை முடிஞ்சான். இன்னைக்கு நடக்குமா அப்படி? அரசியல்வாதிகள் எப்படிலாம் கூப்பிடுறானோ அப்படியெல்லாம் இவன் மதம் மாறி போறான். அவன் மதம் மாறி போறான். ஒரு ஆலிம் சாவுடைய அண்ணன் மகள் சென்னையிலிருந்து போன் அடிக்கிறார். அந்த மகளுடைய காலேஜுக்கு போகக்கூடிய பைகள்ல பூஜை புனஸ்கார பொருட்கள் இருக்குது. செக் பண்ணி பார்க்கணும், என்னம்மா இது அப்படின்னு கேட்டா, இல்ல என்ன அவங்க மதத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணாங்க, அதுல கொஞ்சம் நான் ஈர்க்கப்பட்டேன், கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு பொருட்கள்லாம் வாங்கி
கோயிலுக்கு போகும்போது கூட்டு போவாங்க, நானும் போனேன். என்ன எங்க போயிட்டு இருக்கு லட்சணம்? பள்ளிவாசல் பெருகிறது, மதரசாக்கள் பெருகிறது, என்ன கூட்டம் கூட்டமா அமைப்புகள் பெருகிறது. இது ஒரு பக்கம் இருக்குது. இஸ்லாத்தை விட்டு வெளியேறது ஒரு பக்கம் நிறைய நடந்துட்டு. நீங்க எப்படி குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேர்ல நம்ம தாவாங்கிற பேர்ல பிற மதத்தை உங்களுக்கு பண்றோமோ, அதே ட்ரெண்ட பாசிசவாதிகள் கையில் எடுத்தான் எடுத்து நாமளும் பிரச்சாரம் பண்ணுவோம். தெளிவா இருக்கிற முஸ்லீம் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த வீட்டுல மார்க் அறிவை கொடுக்காம செல்போன் அறிவை கொடுத்து ஆண்ட்ராய்டு அறிவை கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, இவங்களை ஈஸியா நம்ம டைவர்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோட காலேஜிலையும் பெண்களுக்கு அந்த பிரச்சாரம் நடக்குது. இதெல்லாம் எத்தனை அமைப்புகள் விழித்தார்கள்? முகல்லாவாசிகளை பாதுகாப்பதற்கு எத்தனை ஜமாத்துகள் முயற்சி இருக்கிறது? இதெல்லாம் எங்களுக்கு அட்மிஷனுக்கு வரும்போது சொல்லக்கூடிய தகவல். அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு ஜும்மாவுக்கு போகும்போதும் விழிப்புணர்வு விஷயமா சொல்லி காட்டிட்டு தான் இருக்கோம். அந்த லெவல்ல இன்னைக்கு ஈமானுடைய நிலைமை தராதரம் இல்லாம மிக மோசமா போயிட்டு. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் நபி நான் அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டேன்னு சொன்னார். பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்த்தார். அதுலயும் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்லி காட்டுறான். 133வது வசனத்துல 132ல சொல்றான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனிஹி வ யாக்கூப். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி தான் பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு யா புனைய, என் அருமை பிள்ளைகளை, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன், இந்த மார்க்கத்துல இருக்கிறதுக்கு தான் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். இப்ராஹிம் நபி சிலை வணங்கி சிலை செதுக்கிற சிற்பிக்கு மகன், அவங்க பாரம்பரியம் அப்படி. ஆனா அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு இனிமே உங்க மார்க்கம் இஸ்லாம் தான், அதுல உங்களை அல்லாஹ் பிறக்க வச்சிருக்கிறான், நீங்க முஸ்லீமா இருக்கணும் தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அதனால உங்க அப்பாவாகிய நான், உங்க அத்தாவாகிய நான், என்னுடைய கடைசி ஆசை, நான் சொல்லக்கூடிய இறுதி உபதேசம் என்னன்னு சொன்னா, ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். என்னுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நான் மூத்தாயிருவேன், நான் அல்லாஹ்விடத்துல போய் சேர்ந்துருவேன், எனக்கு பிறகு நீங்களும் கட்டுப்பட்டவன். அதாவது இப்ப நம்ம முஸ்லீம் நம்ம வாயால சாதாரணமா சொல்றோமே, சாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அர்த்தத்தை உணர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, முஸ்லிம் சின்ன என்ன பேர்ல இல்ல, நடத்தையில செயல்ல அல்லாஹ்வுக்கு நான் இந்த நிமிடம் வரை கட்டுப்பட்டு தான் இருக்கிறேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுக்கு மௌத்து வரணும், நீங்க போகணும். இது என்னுடைய கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபியும் அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க, யாக்கூப் நபியும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. யாக்கூப் நபியை தனியா அல்லாஹ் சொல்றான். இது 2வது அத்தியாயம் 131, 132, அப்படி வரிசையா வருது. யாக்கூப் நபி தனியா சொல்றான், அம் குந்தும் ஷுஹதாக இது ஹவர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் நபிக்கு மௌத் வந்துருச்சு, மரணிக்க போறாரு. அந்த மரணிக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எல்லாம் பேசவே மாட்டோம், மூச்சு இழுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி தக்குவாதாரிகளை, நபிமார்கள் மாதிரி புனிதர்களை கடைசி நிமிடம் வரைக்கும் நல்லா பேச வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு சொல்றாங்க, ஏன்னா அவங்க பிள்ளைங்க தானே யூசுப் நபியை பிடிச்சி கிணத்த தள்ளினது. 11 பேர்ல 9 பேரு யூசுப் நபியை பிடிச்சி கிணத்த தள்ளலாம். அதனால இவருக்கு கடைசி வரைக்குமே என் புள்ள தங்கம் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா நினைச்சிட்டு இருக்கல, நம்பிக்கிட்டு இருக்கல. அப்பப்போ தட்டிக்கிட்டே இருந்தாரு. மனசு எப்போனாலும் மாறும், எப்போனாலும் தடுமாறும், எப்போனாலும் வழிகாட்டுக்கு போவோம். அப்படித்தான் மனுஷன் படைக்கப்பட்டிருக்காங்கிறத தெளிவா தெரிஞ்சாங்க. இதுல ஏன் பிள்ளைங்க விதிவிலக்கு இல்லைன்னாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? அந்த பூஜை பொருளை வச்சிருக்கிறவருடைய தாப்பனாட்ட கேட்டேன், ஏன் இவ்வளவு நாள் என் பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தீங்க, எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னா மார்க்கத்தை கொடுத்தீங்கன்னா பதில் இல்லை.
பதில் இல்லை. நாகூர்ல இருந்து ஒருத்தர் அவர் தான் போன் போட்டாரு, சேர்க்கணும்னாரு. அவர்கிட்ட கேட்டா என் பிள்ளை ரொம்ப ஒழுக்கமா, சரி ஒழுக்கமா இருந்தா ஏன் இப்படி போச்சு கேட்டா, அப்ப என்னன்னா நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைங்களை நான் பெத்த புள்ள நம்பினாங்க, அவ்வளவுதான். தனக்கு பிறந்த புள்ள நம்பினாங்க, அவ்வளவுதான். ஆனா ஷைத்தான் அவங்க கிட்ட இருக்கிறாங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு, அவன் எல்லாரையும் யாரையும் எப்படி வேணாலும் வழிகெடுப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்க பிள்ளைங்க கிட்ட அறிவுரை சொன்னாங்க. நபிமார்கள் கிட்ட தானே ஷைத்தான் வர மாட்டான், நபிமாருடைய பிள்ளைகிட்ட ஷைத்தான் போகக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுக்கலையா? அப்படின்னா இந்த 9 பேரும் ஷைத்தானுடைய செயலை செஞ்சிருப்பாங்களா? ஏகூடக்கூடிய பிள்ளைங்க 9 பேரும் யூசுப் நபி கிணத்துல பிடிச்சி பொறாமையில தள்ளியிருப்பாங்களா? உடன்பந்த சகோதரங்கிற இறக்கம் கூட இல்லாம நடந்திருப்பாங்களா? என்ன அர்த்தம்? யாக்கூப் நபியே டவுட் பண்றாரு, கேட்கிறாரு, இவங்க சும்மா விடக்கூடாது, மௌத்தாகிற முன்னாடி ஒரு பிரமாணம், ஒரு வாக்குறுதி வாங்கிடணும். பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, மா தாழ்வுதுன மின்பாடி, எனக்கு பிறகு யாரப்பா நீங்க வணங்குவீங்க அப்படின்னு நல்லா ஸ்ட்ராங்காவே கேட்கிறாரு. மா தாழ்வுதுன மின்பாடி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே காலு ஒரு எல்லாம் சொன்னார்கள். யார்? அவங்க பிள்ளைங்கள்லாம் 11 பிள்ளைங்கள்லாம் மொத்தம். நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா நஹ்னு லஹு முஸ்லிமூன். உங்க முன்னோர் இருக்காங்கல்ல, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக், இதெல்லாம் உங்க முன்னோர்கள். இவங்கெல்லாம் யாரை வணங்கினாங்க? ஒரே இறைவனை தான் வணங்கினாங்க. அதை தான் நாங்களும். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அனைவரும் என்ன, இந்த 11 பேரும் கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள். தெளிவா சொல்லிக்கிறோம்னு சொன்னாங்க. யாக்கூப் நபி, யாருந்தா என் கடமை நான் சரியா செஞ்சேன், வாயால சொல்ல வச்சுட்டேன், நீ தான் சாட்சி. நாளைக்கு இவங்க தவறுனாலும் என்ன குற்றம் அளிக்கூடாது. பேரண்ட்ஸ் ஒழுங்கான பெற்றோரா இல்ல, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யலன்னா அது நீங்க செய்ய வேண்டிய வேலை. செய்யலன்னா என்ன செய்யக்கூடாது, என்ன குற்றம் அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமே அந்த குற்றவாளியாக நாம் நாளைக்கு நிறுத்தப்பட்டு விட்டால் என்ன ஆகும் பயந்து அல்லாஹ்விடத்துல சாட்சியாக்கி மௌத்தானாங்க. இன்னைக்கு எல்லாம் மௌத்து திடீர்னு வந்து போய் சேர்ந்துடலாம். பெத்த பிள்ளைங்களோட நிலைமை இன்னைக்கு என்ன என்ன கொள்கையை விட்டு போனாரு. 73 கூட்டம் வரும் நாங்களே, இதுல எந்த கொள்கை? ஒரு பலாய் கொள்கையும் சொல்றதுக்கு போவாது. எல்லாம் பேர் லேபிள்ல இருக்கிற இது என்ன போகும். ஆனால் நபிமார்களை பாருங்க, அவங்கதான் உண்மையான தௌஹீத்வாதி, அவங்கதான் உண்மையான தப்லீக்வாதி, அவங்கதான் உண்மையான தரீக்கான நல்ல பாதை. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கூத்து போடுற ஆட்டம் போடுற தரிக்கை அதை நான் சொல்லல. அது யூதர்களுடைய செயலாக்கம். இன்னைக்கெல்லாம் தர்காவில் எப்படி மற்ற இடங்கள்ல சாமி இறங்குமோ அத மாதிரி இப்ப மகானே இறங்குற மாதிரி வீடியோக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க சமீபத்தில். இது இஸ்லாமா? இது அப்ப என்னன்னா எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் அவர் நினைக்கிறது இஸ்லாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. உன்னை நாங்க நினைக்கிறது இஸ்லாம்னு கொண்டு வந்துட்டான். அதனால யாரையுமே ஷைத்தான் விட்டு வைக்கல. இந்த நிலைமையில நாம இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பாக அது மோசமான பின்விளைவுகளை தான் கொண்டு வந்து விடும். ஆக நபிமார்களை பாருங்க, இப்ராஹிம் நபி சொன்னாரு நான் முஸ்லீம் தான். அல்லாஹ் கேட்கும்போது யாக்கூப் நபி பிள்ளைல கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க தௌஹீதா தப்லீகா சுன்னத்தா அதுவா இதுவா? ஒரே கேள்விதான், நீ முஸ்லீமா? ஆமா நாங்கெல்லாம் முஸ்லீம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நபிமார்கள் வாங்கினாங்க. இதை தாண்டி என்ன பேரை சூட்டினாங்க? எந்த பேரையும் சூட்டல. இப்ப ஜம்மியத்து அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் பேர் வச்சிருக்குன்னா குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணணும், அது உங்க கடமை, அதுதான் அதுக்குள்ள பேர்.
இதுக்கு வந்து தௌஹீதுன்னு பேர் போடல, சுன்னத்துன்னு பேர் போடல, வேற எதுவும் பேர் போடல. குர்ஆன் ஹதீஸை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இதுக்கு தமிழ் அர்த்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது என்ன ஜாக்குக்கு மட்டுமா சொந்தம்? எல்லாத்துக்கும் தான் சொந்தம். அதை இன்னைக்கு அதை அப்படின்னு ஒரு இதா பார்க்கும்போது அது தவறா புரியுது. ஆக நபிமார்கள் சொன்ன விஷயம் எப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இவங்க மூசா நபி அவங்க செய்த பிரார்த்தனையை பார்க்கணும். அவங்க எந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க அப்படின்னா, பிறவன் வந்து கொலைவெறியோட மூசா நபி தொடர்ந்து வரும்போது வாழ்வார் சாவாங்கிற பிரச்சனை. அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் என்னுடைய படை. எந்த பக்கம் திரும்பினாலும் மௌத்து கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. மாட்டினோம் சின்ன பின்னம், சந்தேகமே இல்லை. மாட்டினோம்னா நம்மளை கொண்டுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு உள்ளவன் என்ன பண்றான்? இன்னைக்கு வந்து எங்க கொள்கையை நீ ஏத்துக்கிட்டா, எங்களுடைய கோட்பாடை நீ ஏத்துக்கிட்டா, உனக்கு உண்டான சலுகைகளை பண்றவங்க போது அது மாதிரியே போறான். ஓட்டு கேட்கும் போது கும்பிடுனா கும்பிடுறான். கோயிலுக்கு போய் கொஞ்சம் அர்ச்சனை செஞ்சுக்கிறங்க, கொஞ்சம் விபூதி வச்சுக்கிட்டுங்கன்னா வச்சுக்கிறான். அப்ப இவன் கொள்கையை விட்டு கொடுக்குறான். பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர் முஸ்லீம் சொல்லக்கூடியவங்கலாம் எங்க போய் நிற்கிறாங்கன்னு. என்னன்னா நீங்க எல்லாம் கூட இஸ்லாம் பார்க்க முடியாது, பேர்ல இருக்காங்க. வேலூர் இப்ளீஸ் கூட என்ன பேர்ல இருக்கு. எந்த இப்ராஹிம் நபி வரலாறு நாம் பேசுறோம், எப்படி அவர் நான் முஸ்லீம் தான் அல்லாஹ்விடத்துல சொன்னாரு, நீங்க அதை பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன லெவல்ல இருக்கான். அப்ப நாம தான் அவன் பக்கம் போயிட்டு இருக்கிறோம், அவனும் நம்ம பக்கம் வர்றதுங்கிறது ரொம்ப குறைவு. இருக்கிறவன் போய்கிட்டு இருக்கிறான், அதுதான் நமக்கு விளங்க மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. குர்ஆன் ஹதீஸ பேசினாலும் கூட நேரம் வரும்போது இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு பூசி போடுகிற காரியங்களும் நடக்குது. இதெல்லாம் லக்குந்தீரனும் ஒளியதின்னு சொல்லிட்டுலாம் வருவான். ஓ மார்க்கம் உனக்குயா, என் மார்க்கம் எனக்கு, அப்படிலாம் உன் மார்க்கத்துக்குலாம் உன் மதத்தெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது. போட்டு போட்டா போடு, இல்லைன்னா போ, நான் முஸ்லீம் தான். இது கம்பீரமா வரணும், குனியக்கூடாது, எதுக்கு முன்னாடி தலை வணங்கக்கூடாது, யாருக்கு முன்னாடி தாழ்த்தக்கூடாது, தலைய ருக்குவுக்கு மட்டும்தான் தலையை சாய்க்கணும் அப்படின்னு சொல்ற மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நாம என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கோம்? ஆக இதெல்லாம் பார்க்கும்போது பிறவனுக்கு அடிபணியாத மூசா அலைஹிஸ்ஸலாம் பழிவாங்கும் உணர்ச்சியோட வரக்கூடிய பிறவுன்ட்ட கூட அடிபணியாம உயிர் போனா போட்டேன், ஆனா முஸ்லீமா போட்டோம். கேவலம் உயிர் பிச்சை போட்டு, உயிருக்கு பயந்து உயிர் பிச்சை கேட்டு இவனுக்கு முன்னாடி பொறுமை இழந்து என் ஈமான விடுறதை விட, உயிருக்காக என் ஈமான இழக்கிறதை விட அதுக்கு என் உயிர் போறதே மேலு அப்படின்னு முடிவெடுத்து அல்லாஹ்ட்ட கேட்கிறார். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். யா அல்லாஹ், நான் உன்னை ஈமான் கொண்டேன், நீ தந்த வேதத்தை ஈமான் கொண்டேன், அதனால தான் நீங்க இவ்வளவு பிரச்சனை, நீங்க இவ்வளவு பிரச்சனை கொள்றதுக்குன்னு வாரான். வாழ்வோ சாவோ, நானும் என்னோட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்களும் எப்படி நினைக்கிறது தெரியுமா? முஸ்லீமா சாவணும், உனக்கு கட்டுப்பட்டவனா சாவணும். ஆகுதா அந்த நிலைமையிலிருந்து எங்களை மீற வச்சுட்டாத. பொறுமை இழந்து உயிருக்கு பயந்து ஈமான உள்ள அளவுக்கு போய் போகக்கூடிய நிலைமை வந்துடக்கூடாது. அதனால எங்களுக்கு பொறுமை தந்துடு. அவன் என்ன செஞ்சாலும் நாங்க அதை தாங்கி முஸ்லீமா இருக்கணும், உயிரை விடணும் அப்படின்னு அந்த உயிர் போற கடைசி மூச்சு வரைக்கும் கட்டுப்பட்டவங்களாதான் நாங்க இருக்கணும் நபிமார்கள் நினைக்கிறாங்களே. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு உள்ள நிலைமையில என்ன? அப்ப இப்படித்தான் எல்லாருடைய நிலைமை இருக்கு. இத தெளிவாக புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிறத நபிமார்களோட உரசி பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. அவரு இவரு எவரு யாரா இருந்தாலும் சரி, அது எந்த மௌலவி ஹஸரத்தா இருந்தாலும் சரி, நேரம் வரும்போது அவரோட வழிகடலாம், வாய்ப்பு இருக்கு.
நமக்கு அவர் முன்மாதிரி இல்லை, நபிமார்கள் முன்மாதிரி. அந்த முன்மாதிரிய நபிமார்கள் இருந்தா எடுக்கணுமே ஒழிய எவன் முன்னாடி ரசிகர் கூட்டமா போய் இது பண்றதுனாலதான் அவன் ஒரு குரூப்பை உண்டாக்கிறான். அவன் ஒரு பைலாவை, இஸ்லாம் தான் பைலா, அது என்ன தனி பைலா? இன்னைக்கு நிறைய அப்படி ஆகி போச்சா இல்லையா? அதனால இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு தூரமா இருக்கும், ஆனா முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம். இஸ்லாம் தான் வாழ்க்கை நபிமார்கள் நினைச்சாங்க, இஸ்லாமா இருக்கிறவங்க பார்த்து செக் பண்ணிக்கிட்டாங்க, தான் பிள்ளைங்க அப்படிதான் இருக்கணும்னு அறிவுரை சொல்லிக்கிட்டாங்க. அவங்க எல்லாமே எப்படி இருக்கு? ஆக இஸ்லாம்ங்கிற பேருக்கும் நம்ம முஸ்லீம் சொல்றதுக்கும் ஒத்துமை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த நிலைமையில உங்க ரூஹு போச்சுன்னா நல்ல மௌத்து இல்லை. இஸ்லாமுக்கும் இவன் தன்னை முஸ்லீம் சொல்வதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற நிலைமையை மலக்குள் மௌத்து வரும்போது அவருக்கு உங்க ரிசல்ட் சொல்லிச்சுன்னா நிச்சயமாக அந்த உயிர் போகும்போது கடுமையான கண்டிப்பு அடிக்கு மத்தியில் தான் அந்த உயிர் வெளியேறும். அப்படிதான் குர்ஆன்ல இருக்கு. எந்திரிப்போன உஜூஹும் வதுபாரகும் அல்லாஹ் சொல்றான். முதுகுகளிலும் முகங்களிலும் அடிங்கிறான். முஸ்லிமா இல்லைன்னா அது நடக்கும், இருந்தா அதுல இருந்து தப்பிக்கலாம் என்பதை சொல்லியவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். யூசுப் நபியும் கூட அவர் என்ன துஆ கேட்டார்னா, தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். அவருடைய சம்பவங்கள்லாம் நிறைய தெரியும், எல்லாரும் கேள்விப்பட்டது தான். அரசவையில் மன்னருடைய மனைவியவே யூசுப் நபி அடைய முயற்சித்த போது இறையச்சத்தோடு விரண்டு ஓடினார். இது ஜினாவுக்கு சமமான பாவம், ஜினாவேதான், இதில் என்னுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லை மீற முடியாதுன்னு ஓடினார். குற்றமும் சாட்டப்பட்டார். நிரபராதியாக இருந்தவரே குற்றத்துக்கும் ஆளானார், குற்றம் சாட்டப்பட்டார், பழி சுமத்தப்பட்டார். ஆனாலும் படைத்த ரப்பு என்ன கைவிட மாட்டான் நம்புறார். கடைசியில அவர் அப்பழுக்கற்றவர், தவறு செய்யாதவர் என்று எந்த அரண்மனையிலே பழி சுமத்தப்பட்டாரோ அதன் அரண்மனையிலேயே உணவுத்துறை மந்திரியாகவே ஆனார். இது அல்லாஹ் கொடுக்கிற உயர்வு. தக்வாதாரிகள் மேல சில பேர் சேர்த்த வாரி வீசுவாங்க. ஆயிஷா வீசலையா? பொறுமையா இருந்த அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சா இழந்த மரியாதைய நீங்க உண்மையிலே தக்வாதாரியா இருந்தா மீட்டு தரக்கூடியவன் அல்லாஹ்தான்ங்கறத ஆயிஷா உணர்ந்திருந்தாங்க, யூசுப் நபி உணர்ந்தாங்க, அதை அடைஞ்சாங்க. அதனாலதான் சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சாகுற வரைக்கும் உனக்கு கட்டுப்பட்டவனா இருக்கணும், நான் என்னைக்கு கயவர்களோட சேர்ந்து கூடாது, நல்லவங்களோட சேர்ந்துருக்கிற துவாவாவே செஞ்சார். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துவா, ஒமா கான மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து அன மினல் முஸ்லிமீன். ஒஜ்ஜத்துல ஓதும்போது இதுதான், நான் முஸ்லிம், நான் கட்டுப்பட்டவனாக இந்த தொழுகையில உனக்கு முன்னாடி நிக்கிறேன். என்ன அர்த்தம்? தொழுகைக்கு மட்டும் கட்டுப்பட்டு வந்துட்டு மற்ற ஹராம்லாம் செய்யலாம்னா, தொழுகைக்கு கட்டுப்பட்டு எப்படி முஸ்லீமா வந்து நிக்கிறனோ என் வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைமையும் இஸ்லாமாகத்தான் இருக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ்விடத்துல இன்னைக்கு நான் முஸ்லீம், இன்னைக்கு நான் முஸ்லீம், இந்த நிமிடம் நான் முஸ்லீம், இந்த நேரம் நான் முஸ்லீம் ஒஜ்ஜகத்துல ஓதி ரசூலுல்லாஹ் ப்ரூவ் பண்ணாங்க அல்லாஹ்விடத்துல. இன்னைக்கு துஆவோட சரி, துஆவுல வர்ற வார்த்தைக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இன்னைக்கு யோசிக்கலாம். அப்ப என்னன்னா, தொழுகையும் உடலோட ஒட்டல, தொழுகைக்கு இருக்கிற துஆக்களும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தங்கிறத புரியல, இஸ்லாம்டா என்ன அப்படிங்கிறத சரியா விளங்கல, நபிமார்கள் நல்லா விளங்குனாங்க, அவங்களையும் புரியல. இந்த நிலைமையில வழிதவறி போய் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய மக்கள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே எச்சரிக்கையோடு இஸ்லாம் என்ற முழு அர்த்தத்தை புரிந்து நாம் செயலாற்ற வேண்டும். அதுக்குரிய தௌஃபீக்க நாம் யாவருக்கும் எல்லாம் அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதுக்குல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.